நம்ம பூ வச்சுக்கலாம், பெயிண்டிங் பண்ணிட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் டிசைனிங் பண்ணிட்டு மேலே காகித பூச்சி வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். வேணாம், நான் சொல்கிறேன். அந்த கையில், ரெண்டு கையில். ஜி நீங்கள் லைட்டாக பின்னாடி வாங்க, கொஞ்சம் லைட்டாக தொடங்க பேப்பர் தொடங்க. ஒன்றும் பண்ண சில்லுன்னு தான் இருக்கும். வரும் என்ன உங்களுக்கு ஷேப் வேணா? ஃப்ளவர் வாஷ் பண்ணலாமா? அது மாதிரி எது மாதிரி? இது போல அப்படியே லைட்டாக மேலே கை வைங்க. வைங்க. வரும் வரும் வரும். நம்ம தான் அதை கை எடுத்துங்க, கொஞ்சம் கை எடுத்துங்க. தண்ணி தொட்டுங்க. இது ஷேப் வந்துட்டோம், அதுதான் நல்லா இருக்கும். ஷேப் பர்ன் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறமா பர்ன் பண்ணாதானே அது இப்போ நீங்கள் கொடுத்தீங்களே ஒன்று, அது பர்ன் தானே பண்ணணும். நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த பர்ன் பண்ணுறதுக்கு?
வீட்டில் ராமாபுரம் தான் வீடு எம்ஜிஆர் தோட்டம் இருக்கீங்க. இப்போ தொடுங்க தண்ணி தொட்டுங்க ட்ரை ஆகிடும். இப்போ தொடுங்க இப்படி செய்கிற மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி மேலே கை அப்படி சும்மா லைட்டாக உடஞ்சி கட் பண்ணி எடுக்கணும். நம்ம பழத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அது பொறுத்தா இது பொருளை சேர்த்து கட் பண்ணி எடுக்கணும். அதில் கொஞ்சம் வாஷ் பண்ணிங்க வாட்ரு First of all, thank you to all the public and thank you to எத்தனை ஸ்கூல் சில்ட்ரன் வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஃபேமிலிஸ் வராங்க. நேற்றுலாம் வந்து பேட்சாக வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங் டு கம் இன் அண்ட் சி. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. பிகாஸ் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு பாசம் இருக்கும், இவ்வளோ ஒரு 60s பார்க்கணுன்ட்டு இவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் அதனால தான் 2 நாள் தான் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருந்தோம். பட் பிகாஸ் ஆஃப் த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் we are extending it for more number of days. ப்ளஸ் இது மற்ற சிட்டிஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறோம். இந்த செட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வேறு செட்ஸ் போட போகிறோம். அண்ட் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் எங்கள் உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். அந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்படிதான் இருக்கும் படம். தேங்க்யூ ஸோ மச். செட்டு பார்த்தவங்களுக்கு வந்து அந்த ஷெவர்லே கார் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு அந்த ஏஐ பூத், ஃபோட்டோ பூத்தில் தான் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ். பிகாஸ் நானே கூட ரத்னமாலாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே அனுப்புகிறாங்க. எனக்கு ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இதுக்கு போனேன், இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி ஐ திங்க் பீப்புள் லவ்விங் இட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா எப்படி மேம் வந்துச்சு? பொதுமக்களுக்கும் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா 65என்றதுனால 60sன்றதுனால இன்னைக்கு ஐ திங்க் இந்த ஜென்ஸி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த உலகமே தெரியாது. எனக்குமே அவ்வளோவா தெரியாது. பட் தாத்தா பாட்டி அவங்களாம் சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்கள் படம் ஃபுல்லாகவே அங்கே தான் செட் பண்ணியிருக்கு. அந்த காலகட்டத்தில் செட் பண்ணி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த உலகம் புரியணும். அந்த உலகத்தில் எப்படி இருந்தாங்க. ஃபோன் இல்லை, உங்களுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசணும், ஒரு தகவல் அனுப்புனாலும் எவ்வளோ டிஃபிகல்ட். அது எல்லாமே இங்கே வந்து நாங்கள் இந்த நேஷ்னல் ரேடியோ, தீஸ் ஆர் ஆல் செட்ஸ், படத்தில் இருக்கிற செட்ஸும் சிச்சுவேஷன்ஸும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதனால வந்து ஐ திங்க் டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள் அண்ட் நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ண இந்த உலகம் ஐ திங்க் வி வாண்டட் டு ஷோ இட் டு தி பப்ளிக். படம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் விட்டு வருது. டேட் என்னைக்கு மேம்? என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணணும்? ப்ரொடியூசர் சொல்லிடுவாங்க, கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. பண்ணலாம் மேம். ஏன்னா பொங்கல் பராசக்தி கூட இன்னொரு படமும் பெரிய படம் பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலுக்கு வந்துரும். யார் என்கரேஜ் பண்ணுவாங்க? அவங்க வந்து நான் இப்போ அதுதாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப இர்ரெலவெண்ட் கொஸ்டினாக தெரியுது. பிகாஸ் இந்த ஆண் பெண் இதெல்லாம் போயிடுச்சு. ஃபில்ம் மேக்கர், டைரக்டர், தட்ஸ் ஆல். இப்போது நான் பண்ணுறேன், பெரிய படம் பண்ணுறேன். பல பேர் பண்ணியிருக்காங்க. ஃபராகான் எப்போவோ பண்ணியிருக்காங்க 200 கோடி படம்லாம். ஸோ இனிமேல் போக போக எங்களை வந்து டைரக்டராக பார்ப்பாங்கன்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் நடக்கணும். வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வரலைன்னா அதை நோக்கி நம்ம போகணுன்ட்டு நான் சொல்கிறேன். வருவாங்க.
வருவாங்க. இன்னும் நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கிற தடைகளை உடைச்சி ஒருத்தரால் போக முடியும், ஏதாவது பண்ண முடியும். நம்ம நினச்சா கஷ்டம் இருக்குது, எதில் இல்லை கஷ்டம், இதுலேயும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ அது வந்து தாண்டி போகலான்ட்டு யாரோ ஒரு 2 பேர் ஒரு 2 ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா மற்றவங்க வந்து 10 ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, 100 ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. பட் கேர்ள் பாய் அந்த இது இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் இல்லைன்னா வந்து என்னை வந்து டாப் ஹீரோஸ் என்ன அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு 25 years பேக் ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லணும்னு நினைக்கும் போது இவங்க என்ன சிக்லிக்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இல்லையே. இப்போ என்னை வந்து அப்ரோச் பண்ணுறவங்க எல்லா லாங்குவேஜஸ்லேருந்தும் எல்லா பெரிய ஹீரோமே அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்க இந்த குட்டி குட்டி படங்கள் எடுப்பாங்க, இல்லை வந்து இவங்களுக்கு கமர்ஷியலாக எடுக்க மெயின் ஸ்ட்ரீம் படம் இருக்குது. அது இல்லை, அதெல்லாம் உடஞ்சி போச்சுப்போம். ஸோ அதுதான் அச்சீவ்மெண்ட். ஐ டோன்ட் சி சூரிய போட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, இறுதி சுற்று ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, இந்த படம் ஒரு பெரிய, ஐ டோன்ட் சி. ஐ சி ஒரு ப்ராக்ரஸ் சொசைட்டியில் அண்ட் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் ஐ லவ் தட். ஜெயம் ரவி சார் நிறைய ஹீரோவாக படம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த படத்தில் வில்லனா நடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணி கொடுத்துக்கிட்டாரு? அது வந்து இட்ஸ் நாட் அ ரெகுலர் வில்லன். அவரோட மண்டல அவரோட பிரெயினில் அவர் ஹீரோ. ஸோ அது எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நீங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. படம் போகிறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க ஆல்வேஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்னில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை தாண்டி மீறி இன்னொன்று பண்ணும்போது எனக்கு பிடிக்கும். லைக் மாதவன் சார் வந்து ஒரு பாக்ஸராக பார்க்குறது இட்ஸ் லைக் அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது எனக்கு அது பொலிட்டிக்கலாக பேசுகிறத விட அந்த படமும் சரி, எந்த படமும் சரி, அது ஒரு இமோஷனல் ஃபில்ம் இல்லையா? அண்ணன் தங்கச்சி, அது அந்த கதை. இதுவும் அதே போல தான். ஃபேமிலிஸ் இது ஃபேமிலி பற்றி, ஒரு 2 அண்ணன் தம்பி பற்றி, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது. இப்போ நீங்கள் வந்து சொசைட்டியில் நடக்கிறது வந்து நம்மளை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். அந்த பாதிப்பை இவங்களை எப்படி பாதிச்சிச்சுன்றது தான் இந்த படம். The World of பராசக்தி அப்படிங்கிற இந்த செட் வந்து ஒரு டூரிசம் பிளேஸாகவே மாறிடுச்சு இப்போ இந்த ரீசன்ட் 1-2-3 days ஆகுது. ஸோ இப்போ இதை இன்னையோட க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு? ஆமாம், பிகாஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் எங்களை கேட்டதுனால எக்ஸ்டெண்ட் ஆகுது. எவ்வளோ நாள்? ஐ திங்க் டில் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரை எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா அப்போது நாங்கள் இன்னொரு ஊருக்கு போவோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.